வணக்கம் நண்பர்களே. ஆனி மாதம் அப்படிங்கிறது காலச்சக்கர புருஷத்தின் 3ஆம் இடமான மிதுன ராசிக்குள்ளர சூரியன் உட்கார போகிறார். இந்த சூரியனானவர் 5ஆம் இடத்துக்காரர். புத்திசாலித்தனம், அறிவு, தன்னை உயர்த்தி கொள்ளக்கூடிய அந்த ஸ்மார்ட்னஸ், இது எல்லாத்தையுமே இந்த 3ஆம் இடத்துல முயற்சிக்குள்ளர கொண்டு வந்துடுவார். அவருடன் சேர்ந்து புதனானவர் உட்கார போகிறார். 3ஆம் இடத்துல ஆட்சியாக உட்காருவார். இந்த ஆனி மாதத்துக்கு இன்னொரு பேர் என்னென்னா ஜேஷ்டை மாதம்னு பேர். ஜேஷ்டைனாக்க கேட்டை நட்சத்திரம்னு பேர். கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியில் வரும்போது தான் பௌர்ணமி இந்த மாதத்தில் வரும். ஒரு மாதத்துக்கும் பேர் இப்படி தான் அமையும். பௌர்ணமியில் வர வர அதுக்கு பேர் அமைச்சிடுவாங்க. அப்போ ஜேஷ்ட மாதம். அப்போ அஷ்டமத்திலே சந்திரன் வருவார் காலச்சக்கர புருஷத்தினே. அப்போது இந்த ஜேஷ்டை வருதுன்னா 3ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் தொடர்பாயிடும். அப்போது உங்களுக்கு பல புதிய அந்த எக்ஸ்பென்சஸ், அதுக்கப்புறம் அது எக்ஸ்பெண்டிச்சர், எக்ஸ்ப்ளோர்டு ஆப்பர்ச்சுனிட்டி, இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த சூரியனும் சந்திரனும் கொடுக்க இருக்கிறார்கள். இதனுடைய இன்னொரு எஃபெக்ட் பார்ப்போம்னா 8ஆம் இடம்னா கஷ்டம் அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்போ மழை விஷயத்தில் போய் இப்போ வடநாட்டில் நிறைய மழைகள் கொடுப்பார். ஹிமாச்சலம் அப்படிங்கிற ஏரியாவிலலாம் கொஞ்சம் ஃப்ளட் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். லேண்ட்ஸ்லைட்ஸ். பொருளாதாரத்தில் போய் பார்த்தோம்னா இந்த கோல்டு சில்வர் அப்படிலாம் ப்ரைஸ் ஒரு மாதிரி ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக, ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக பார்த்தோம்னா நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் கொடுப்பார். இஃப்ஸ் அண்ட் பட்ஸாக இருக்கும். இப்படி ஒரு சூழ்நிலையை இந்த ஆனி மாதம் தாங்கி வருகிறது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்த ஆனி மாதத்தினுடைய அவுட்லைன் நமக்கு புரிஞ்சிச்சு. இதில் ஆனி உத்திரம் அப்படின்னு 22ஆம் தேதி அன்று வரும். அன்றைய நாளிலே முக்கியமாக சிவனுக்கு திருமஞ்சனம், அந்த நாளை நடராஜ பெருமானுடைய அபிஷேக ஆராதனையில் பண்ணுவதனாலே சிறந்த பலன்கள் உண்டு. அதே மாதிரி ஜேஷ்டை அப்படிங்கிற இந்த பௌர்ணமி தினத்தன்று ஜேஷ்டாபிஷேகம் என்ற நிகழ்வுகள் சிவ வைஷ்ணவ கோயிலில் நடக்கும். இதனாலும் நமக்கு நல்ல பலன்கள் உண்டு. சனி பிரதோஷம் 27ஆம் தேதி அனுஷ நட்சத்திரத்தின் சாரத்திலே இருக்கும்போது, சந்திரன் இருக்கும்போது வருகிறது. அன்றைய நாளிலே கடன் அடைப்பதும் ரொம்ப விசேஷம். அன்றைய பிரதோஷ நாள் ரொம்ப விசேஷமாக நமக்கு உயர்நிலையை கொடுக்கக்கூடியதாக அமைகிற இந்த ஆனி மாதம் எல்லாருக்கும் வர்ஷிப் பண்ணுறதுக்கு ரொம்ப உகந்தது. ஏன்னா வரக்கூடிய நாளில் இந்த உத்தராயணம் என்கிற புண்ணிய காலம் முடிந்து தட்சிணாயன புண்ணிய காலமான ஆடி மாதம் பிறக்கப் போகிறது. அதனால் தேவர்களின் பகல் பொழுதுக்கு ஒரு எண்டு வரக்கூடிய நாளாக இருந்ததுனால என்னெல்லாம் நம்ம கேட்டு பெறணுமோ அதெல்லாம் இந்த மாதத்தில் கேட்டு பிடிச்சிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மாதத்துடைய நுட்பம். அதனால் இந்த மாதம் ரொம்ப அலர்ட்டாக எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னு புரிஞ்சுப்போம். ஒரு ராசிக்கு எப்படின்னு பலன் நம்ம தொடர்ந்து காண்போம். வாருங்கள். மீனராசி நண்பர்களே, காலச்சக்கர புருஷத்தின் 12ஆம் இடத்துக்காரர் உங்களுக்கு இந்த ஆனி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 5ஆம் அதிபதி அப்படிங்கிற சந்திர பகவானின் இடத்துல குரு ஆட்சியில் உட்கார்ந்துருக்கிறார், உச்சத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அந்த உச்சம் பெற்ற குரு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் ராசிக்குள்ளே சனி இருக்கிறார். சத்துருஸ்தானத்துக்குரியவர் அப்படிங்கிற எதிரிகள் ஸ்தானத்துக்காரரான சூரிய பகவான் 4ஆம் இடம் அப்படிங்கிற சுகஸ்தானத்துக்குள்ளே வந்துடுறார். அப்போது சத்ருக்கள்னால் வரக்கூடிய விரோதங்கள் அதிகப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. புதன் 4ஆம் இடத்துக்காரராக உட்கார்றார். இப்போ 4ஆம் இடத்துல புதன் உட்கார்ந்தாக்க ஆட்சி பெற்று உட்காருகிறார் 7ஆம் இடத்துக்காரர். அப்போ உங்களுக்கு மனதிலே நிறைய டிவோஷ்னல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், பக்தி நிறைய இருக்கும். இந்த மாதம் முழுவதுமே காலையிலேயே விஷ்ணுவின் புராணங்கள், விஷ்ணு சகஸ்ரநாமங்கள், இல்லை விஷ்ணுவின் பாடல்கள், பெருமாளோட பாட்டு, இதெல்லாம் கேட்டுக்கினே இந்த மாதம் பண்ணுங்க. அப்போது நிறைய உங்களுக்கு மனநிலையிலே ஒரு நிம்மதி கிடைப்பதற்கு இது ஒரு நல்ல வரப்பிரசாதம். இந்த மாதம் இதை விட்டுடாதீங்க. பெருமாளே கதி அப்படின்னு இருங்க. 7-4 அப்படிங்கிற இந்த ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமான இந்த விஷயத்தை பிடிச்சிக்கோங்க. குருவின் வழிபாடாக இது மாறிடும்.
ரைட்டா? 27ஆம் தேதி சனி பிரதோஷம். இந்த சனி பிரதோஷமானது 9ஆம் இடமான இடத்துல வருது உங்கள் ராசிக்கு. கோயிலுக்கு போய் பிரதோஷ காலத்திலே அவசியம் அந்த சிவபெருமானுக்கும் நந்தியம்பெருமானுக்கும் எண்ணெயிலேருந்து என்னென்ன அபிஷேக பொருள் வாங்கி கொடுக்க முடியுமோ வாங்கி கொடுத்து கண்ணார அவரை பார்த்துட்டு அபிஷேகம் முடித்த பிறகு தான் வீட்டுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. என்ன சார் ஆகும் இதனால் அப்படின்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லை தீர்ந்துவிடும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், எண்ண ஓட்டங்கள் இருந்த ஆசைகள் நிராசையாகாமல் நிற்கும். வாழ்க்கையில் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த ஆரோக்கியத்தின் மேம்பாடு, கை காலில் சார் கால் வலி, பாத வலி, நடக்க முடியல, எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போது இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாளாக உங்கள் லைஃப்பில் இருக்குது. இதை விட்டுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னா, ஜூலை 8ஆம் தேதி புதாஷ்டமி, புதன் அஷ்டமி, புதன்கிழமை அன்றைக்கி அஷ்டமி வருவது. அந்த நாளிலும் விஷ்ணு பகவானை வணங்கி 6 உயரத்துக்கு அவருக்கு துளசி மாலையை வாங்கி கொண்டு போய் போட்டு, பெருமாளே காப்பாற்று, காக்கும் கடவுள் காப்பாற்றுன்னு வேண்டிட்டு வாங்க. அப்போ ஆக்சுவலி இதுவும் ஒரு பரிகாரமாக மாறிடும். இதுவும் பண்ண முடியல சார் அப்படின்னா, ஜூலை 14ஆம் தேதி சர்வ அமாவாசை திதி, அன்றைய நாளிலே முன்னோர்களுக்கு தர்ப்பண திதிகள் எல்லாம் பண்ணிவிட்டு 11:30 மணிலேருந்து 12:20 வரைக்கும் இந்த பகல் வேளையில் தான தர்மம் பண்ணுறது. உங்களால் என்ன முடியுமோ அதை தான தர்மங்கள் பண்ணுங்கள். மாற்றுத்திறனாளிகள் பண்ணினா இன்னும் விசேஷம். அப்படி பண்ணினீங்கன்னா இது உங்களுக்கு பர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்கும். சொல்யூஷன் எப்படி இருக்கும்? கொடுத்த பணம் திரும்பி வர்றது, நம்ம ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டது, சொத்தில் பிரச்சனை பண்ணது, குடும்பத்தில் அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு தெரியாமல் சுக்கிறது, வேலை கிடைக்கல, குழந்தைகளுடைய வளர்ச்சி இல்லை, என்னவுமே புரியாமல் அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருக்கிறோம். எல்லா விதத்திலும் புதிய முயற்சிகளுக்கு வெற்றிகளையும் ஒரு லைட் தெரியணும் இல்லையா? இந்த லைட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை இந்த பக்தி ஸ்ரத்தையோடு இருப்பதனால, 4ஆம் இடத்துல புதன் இருந்தால் பக்தி ஸ்ரத்தையோடு இருக்கணும். அப்படி ஸ்ரத்தையோடு இருந்தால் இது கிடைக்கும் அப்படின்னு தெரியுது. அதனால் இந்த மாதம் இதுதான் நமக்கு வேலையா அப்படின்னா இதை பண்ணுங்க. இதை பண்ணுறதுனால நமக்கு ஒரு ஐடியாஸ் வர ஆரம்பிக்கும். துலா ராசியில் சந்திரன் போயிட்டுருக்கும்போது இந்த உத்திர நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம் மற்றும் விசாக நட்சத்திரத்தில் பயணம் செய்யும்போது எந்த காரியம் செய்யாமல் அமைதியாக இருப்பதும் ஒரு நல்லதே அப்படின்னு புரிஞ்சிட்டு இந்த மாதத்தை வாங்க. இந்த மாதத்தினுடைய தன்மைகள் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். அதனால் பொருளாதாரத்திலும் ஓரளவுக்கு சீர்பாராக இருக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் அமைத்து கொள்ளலாம். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.